சினிமாவில் வந்து முடிசூடா மன்னனா வசூல் சக்கரவர்த்தியாக இருந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவரை பற்றி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சொன்ன ஒரு வார்த்தையை வந்து அவர் குறிப்பிட்டார். எம்ஜிஆர் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆருங்கிறதுக்கு வந்து வேற ஒரு மீனிங் சொல்லுவாங்க. அதாவது மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய படத்தில் வந்து எந்த படமுமே தோல்வி படம் கிடையாது. மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் எப்படி இருந்தாலும் வசூல் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படி ஒரு பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட விஜய் படத்துக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வேவரிங் ரிப்போர்ட் வந்து ஒரு படத்துக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க, இல்லை குழந்தைகளுக்கு விஜய்னா பிடிக்கும், குழந்தைக்கு வந்தோடனே ஃபேமிலி வர ஆரம்பித்தாங்க, லேடிஸ் வர ஆரம்பித்தாங்க, அப்புறம் ஃபேமிலி வர ஆரம்பித்தது. அப்புறம் என்னாச்சுன்னா, இல்லை படம் கலெக்ஷன் கொஞ்சம் பரவாயில்ல, அப்புறம் இல்லை தப்பிச்சுக்கிச்சு பரவாயில்ல கலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னாங்க. ஏறக்குறைய அதே மாதிரி மினிமம் கேரண்டி அப்படிங்கிறதுல வந்து அந்த லிஸ்ட்டில் விஜயும் வந்துட்டார். அடுத்தபடியாக வந்து இதில் இன்னொரு மினிமம் கேரண்டி ஆள் யாருன்னு சொன்னோம்னா விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டர். பாடம் எப்பவுமே பாட்டு ஹிட் ஆகிறது சைக்காலஜிக்கான அந்த லைனுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்னு ஒரு பாட்டு. எனக்கு அது டவுட் வந்துடுச்சு, அந்த பாட்டு உண்மையிலேயே ஹீரோ இன்ட்ரடக்ஷனில் எதிரியை பார்த்து பாடுறாரா ஹீரோயினை பார்த்து பாடுறாரான்னு. ஏன்னா எப்படி வேணா மீனிங் எடுத்துக்கலாம். அது நானும் ஊர்வசிமான எப்படி யோசிச்சு பாருங்க. அவரு விஜய் ஆண்டனி சொன்னார், நான் நடுவுல இருந்து உருவின அந்த லைனை முன்னால இருந்து இல்லை நடுவுல இருந்து உருவினார். எதுக்காக நடுவுல இருந்து உருவி இருப்பார் விஜய் ஆண்டனி எனக்கு தெரியும். ஏன்னா சில வார்த்தை எங்கிருந்து எடுத்து எதை முதல்ல போட்டோம்னா அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கூட வந்து முந்தான முடிச்சில் வந்து கங்கை முறை எங்கேயோ ஒரு இடத்துல எழுதியிருந்தாரு. நடுவில் வந்தது கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. இல்லை அதை தூக்கி முன்னால வையின்னு. அதுதான் ஃபர்ஸ்ட் லைனாக இருக்கணும், கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமின்னு. அதே மாதிரி 6 டேக் போயிட்டு இருந்தது. 7வது டேக்கு ஜானகி அம்மாவும் இளையராஜா சாரும் பாடிட்டு இருக்காங்க. ஏவிஎம் படம் தான் அது. சரவண சாரெல்லாம் உட்காந்துருக்காங்க. 6 டேக் வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏன்னா அறிவிக்கார ஓரத்தில் நீர் அப்படின்னு இதே பாடிட்டு இருக்காங்க. எனக்கு திருப்தியாகவே இல்லை. முதல் பாட்டு லைனே திருப்தியா இல்லையே அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு எந்திரிச்சு பேனாவை பேப்பர் எடுத்தேன். 7வது டேக் போகும்போது கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொன்னேன். ராஜா எதுக்கு டேக் போகலான்னு இருங்கன்னு அவசரமாக எழுதினேன். விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தான். மறைஞ்சு நின்று பார்க்கையிலே தாகம் வேண்டாம். அவன் பிடிக்க நான் கொடுக்க, அவன் பிடிக்க அந்த நேரம் தேகம் சூடு ஏற அப்படின்னு ஃபுல் பல்லவி எழுதி நேராக கொண்டு போனேன். உடனே ராஜா என்ன டைரக்டர் உள்ள பல்லவி